வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கும்பராசிக்காரங்களுக்கு குரு பார்வை பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். கும்பராசியில் பிறந்த அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. குருவோட பார்வை பலன்களும் இருக்குது. குரு நின்ற இடத்துல இருந்து குரு 3 பார்வை பலன்கள் வேற வழங்குவார். அப்போ குரு 5ஆம் பார்வையா, 7ஆம் பார்வையா, 9ஆம் பார்வையா, 3 ஸ்தான பலன்களை பார்ப்பார். அப்போ கும்பராசிக்கு இப்போதைக்கு குரு பூர்வீக ஸ்தானத்தை புத்திரஸ்தானத்தில் தான் இருக்கிறார். பூர்வீகம் புத்திரஸ்தானம் அங்கே இருந்து 5ஆம் பார்வையா பாக்கிய ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையா லாபாதிபதி ஸ்தானத்தையும், அதுபோல் 9ஆம் பார்வையா ராசி ஸ்தானத்தையும் பார்க்குறார். இது இவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த குரு பார்வை பலன்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். காரணம் குரு உங்களோட பாக்கிய ஸ்தானத்தை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். அப்போ தொழிலில் முன்னேற்றம் இருக்குமா, நல்லா வேலை செய்வேனா, அடுத்த வேலைக்கு போவேனா, நல்லா சம்பளம் எடுப்பேனா அப்படின்ற ஒரு கூற்று இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது சீரான குடும்ப வாழ்க்கை. தொழில் நல்லதுமாகவே இருந்தனாலே ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்டெபிளாக இருப்பீங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நல்லதுமாக ஒரு முன்னேற்றம். ஆல்ரெடி சில பல முரண்பாடுகள் இருந்திருந்தால் கூட இந்த காலகட்டங்களில் இன்னைக்கிலேருந்து அடுத்த வருஷம் 5ஆவது மாதத்துக்குள்ளே அதை ஒற்றுமைக்குள் ஒன்று சேர கொண்டு வரதுக்கு உங்களுக்கு குரு பார்வை பலன்கள் நல்லாவே இருக்கும். ரெண்டாவது எதிர்பாராத பண வரவுகள் உங்களுக்கு இருக்கும். காரணம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னாலே நம்ம வேலை செய்வோம். ஓவர் டைம் எக்ஸ்ட்ரா ஏதாவது பெனிஃபிட்ஸ் ஆர்டர் எக்ஸ்ட்ரா எல்லாம் வர வர எதிர்பாராத பண வரவுகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ரெண்டாவது குரு உங்களோட லாபாதிபதி ஸ்தானத்தை பார்க்குறாரு. லாபாதிபதி ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னாலே வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாகவே வரும். அது ஒரு பாசிட்டிவாகவே இருக்குது. அதுப்போ மூத்த சகோதரர்கள், உங்களோட இப்போ கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு மூத்த சகோதரர்களோட ஆதரவுகள் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். இல்லாதவங்களுக்கு வேற ஏதாவது வழியில் அது ஒன்று விட்ட அந்த மாதிரி விஷயங்களில் கூட உங்களுக்கு வாய்ப்புகள் வந்துச்சுன்னா அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ரெண்டாவது உங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி வருமானம் இருந்துகிட்டே இருக்கும். லாபாதிபதி ஸ்தானத்தை அவர் பார்க்குறாருனாலே வருமானம் இருக்கும். பட் நம்ம வேலை செய்ய செய்ய அந்த வேலைக்கு தகுந்தாற் போல ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு மாதிரியா வருமானங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அடுத்த வருஷம் 5ஆவது மாதம் வரைக்கும். இன்னையிலேருந்து அடுத்த வருஷம் 5ஆவது மாதம் வரைக்கும் அப்படின்றத கணக்கிலே வச்சுக்கோங்க. ரெண்டாவது பதவி உயர்வு உங்களுக்கு இருக்கும். வேலை இடத்துல ப்ரொமோஷன் போஸ்டிங்கு, கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது வட்டவர் நீங்கள் எதில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு போஸ்டிங் இருக்கும். போஸ்டிங் இருந்தாலே உங்களுக்கு ரெகுலரான இன்கம் பேசஸ் இருக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரெண்டாவது உங்களுக்கு குரு உங்களோட ராசிநாதனை 9ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போ ராசிநாதனை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு அப்படின்னாலே உடல் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம். பல தரப்பில் நீங்கள் இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம், ஒரு சிந்தனை தெளிவு பிறக்கும். எதனால் சிந்திச்சு செயல்படக்கூடிய விஷயத்தை நீங்கள் கரெக்டாக சாதிச்சு முடிப்பீங்க. அது ஒரு பாசிட்டிவ் இருக்குது. ரெண்டாவது உங்களுக்கு பிரிந்த குடும்பம் சார்ந்த விஷயங்கள், இப்போ கணவன் மனைவி பிரிவு, குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பிரிவு இருந்திருக்கலாம். மறுபடியும் ஒரு ஒற்றுமைக்கு இது வழிவகுக்கும். அது ஒரு பாசிட்டிவாகவே இருக்குது. அதையும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கிலேருந்து அடுத்த வருஷம் 5ஆவது மாதம் வரைக்கும். ரெண்டாவது உங்களுக்கு திருமண வாய்ப்புகள். ஒரு சிலர் திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. திருமண வாய்ப்புகள்லாம் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி எல்லாம் அமைஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் 5ஆவது மாதத்துக்குள்ள நீங்கள் திடீர் திருமணம் கூட பண்ணிக்கிடலாம். சரிங்களா? அதாவது திட்டமிட்ட காரியங்கள். எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சில காரியங்கள்லாம் திட்டம் போட்டிருப்போம். இதெல்லாம் செய்யலாமா, பண்ணலாமா, வேண்டாமான்னு ஒரு இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு மனசில் ஒரு தெளிவு, ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக செய்யும் பட்சத்தில் அது கேட்டார் போல் வருமானம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது வீடு வாங்கணும். ஒரு சில முயற்சிகள் ஒரு சிலர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அவங்கவுங்க ஜனன ஜாதத்தின் அடிப்படையில் அப்படி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை இடைவிடாமல் தொடர்ந்து அப்ளிகேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லதுமா அமைஞ்சிச்சுன்னா சந்தோஷம் தான். சரிங்களா? மற்றபடி குரு பார்வை பலன்கள் தான் இது. மற்ற பயிற்சிகளை பற்றி நம்ம பார்க்கவே இல்லை. குரு பார்வை பலன்கள் உங்களுக்கு 25% வேலை செய்யும். அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. 50% உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அவங்கவுங்க ஜனன ஜாதத்தின் அடிப்படையில் ஒரு சில பலன்கள் மாறலாம். பட் இந்த குரு பார்வை பலன்களை மைண்டில் வச்சுக்கோங்க. இது போக நம்ம பார்ட் 3ல் குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி, இந்த 3மே சேர்ந்தடியாக எப்படி இருக்குது அப்படின்றத ஒருக்க பார்ப்போம். மற்றபடி உங்களுக்கு இது நல்லா தான் இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. இந்த வருஷத்தை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்கள் காட்டிலையும் மழை தான். சரிங்களா?